ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். தினமும் காலையிலையும் நைட்லேயும் என்ன சமையல் செய்கிறதுன்ற ஒரு கன்ஃப்யூஷன் எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இப்போ காலையில் இட்லி மாவு இருந்த வரைக்கும் இட்லி ஊற்றி சட்னி சாம்பார், அதோடு அப்படி மதியத்துக்கு சாதம் சாம்பார்ன்ட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். என்ன தான் நம்ம இத்தனையும் இவ்வளோ சீக்கிரமாக ரெடி பண்ணாலும், ஆனால் இந்த பசங்களை ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்குள்ளார இருக்குது பாருங்கள். பாப்பாப்பா, எனக்கெலாம் எங்கள் வீட்டுக்காரு என் குழந்தைங்கன்ட்டு எல்லாத்தையும் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு ஃப்ரீயாக வேலை செய்ய தான் ரொம்ப பிடிக்கும். சப்போஸ் என்றைக்காவது ஒரு நாளைக்கு அவங்க வீட்டில் இருந்துட்டாங்கன்னு போயிட்டு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், ஒரு வேலை நமக்கு ஆகாது. என்ன மாதிரி யார் யார் இருக்கீங்கன்ட்டு நீங்களுக்கும் சொல்லுங்கள். கடக்கடான்னு அப்படியே எல்லாேருக்கும் பாக்ஸுக்கு பார்சல் பண்ணிவிட்டு அடுத்து ஸ்கூலுக்கு எல்லாத்தையும் அனுப்பிச்சி விட்டுட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நானும் டெய்லரிங் கிளாஸ்க்கு போயிட்டேன். ஈவினிங் தம்பி கூட்டிகிட்டு வந்த பிறகு பார்த்திங்கன்னா சோஃபா செட்டில் அப்படியே சும்மா எம்டியாகவே இருந்தது. ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அமேசானில் ஆர்டர் போட்டிருந்தேன் சோஃபா கவர். என்ன தான் சோஃபா கவர் போட்டு நம்ம நீட்டாக வச்சாலும் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு மட்டும்தான் நம்மளால் அது அழகு பார்க்க முடியுது. அடுத்து அவங்க ஸ்கூல் விட்டு வந்த உடனே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக போட்டு கழிச்சு கழிச்சு வச்சுருவானுங்க. 2 சோஃபா கவர் வாங்கிட்டு வந்தேன். அதில் இது பார்த்திங்கன்னா 3 சோஃபாவுக்குமே கை வைக்கிறோம்ல, அது மேலே கீழேன்னு போடுறதுக்கு எல்லாமே இருந்தது. இன்னொரு சோஃபா கவரில் செட்டில் பார்த்திங்கன்னா 6 பீசஸ் தான் இருந்தது. அந்த 6 பீசஸ் இருந்தது எங்கள் மாமியாவுக்கு அது ரொம்ப பிடிக்கவே இல்லை. இது ஏன் ஷர்மிளா இது மாதிரி இதுக்கு மட்டும் கம்மியாக இருக்குது, இது பாரு கை வைக்கிற இடம்லாம் அழுக்காகாது, இது நல்லாயிருக்கு, இது ஏன் வாங்கினீங்க அப்படின்ட்டு அதையே ஒரு ஆர்கியூமெண்ட்டாக போயிட்டு இருந்தது. அப்புறம் ஒரு வழியாக அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் ஒரு வழியாக செட் பண்ணியாச்சு. இதுக்கு இடையில் அவன் என்னைய சோஃபா கவர் போட விடாமல், அம்மா நான் வீடியோ எடுக்கிறேம்மா, அம்மா இப்படி பண்ணுமா, இங்கே பாருமா, இங்கே வாமா, அப்படி இப்படின்னு அவன் ஒரு வழி பண்ணிட்டான் என்னைய. ஃபைனலாக நான் போட்டது ஒன்று, உடனே எங்கள் மாமி இருந்துக்கிட்டு அப்படி இப்படின்னு அரேஞ்ச் பண்ணி கடைசியாக எல்லாவோட இதுக்கும் மாற்றி மாற்றி அவங்களே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டாங்க கொஞ்சமாக. ஆனால் பட் அதை நான் வீடியோ எடுக்கலை. சோஃபா கவர்லாம் செட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தம்பியை உட்கார வச்சு ஹோம்ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நைட்டுக்கு என்னடா சாப்பாடு செய்கிறதுன்ட்டு மறுபடியும் பழையபடி உட்காந்தாச்சு. ஒரு வழியாக எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாேருக்கும் களி, கோதுமை மாவு இருந்தது, அதில் களி, முருங்கைக்கீரை சட்னி செஞ்சுட்டு கொஞ்சமாக தோசை மாவு இருந்தது. எனக்கு பசங்களுக்கெல்லாம் அதில் தோசை ஊற்றி எங்களுக்கு புதினா சட்னியும் அவங்களுக்கு முருங்கைக்கீரை சட்னியும் வச்சு ஃபைனலாக நைட் டின்னரை முடித்தாச்சு. இப்போ வரைக்குமே வாய்ஸ் ஓவர் கொடுக்க எனக்கு ஒரு மாதிரி ஷையாக தான் இருக்குது. சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கும், வீடியோ எடிட்டிங்லேயும் இருக்கும், வாய்ஸ் ஓவர்லேயும் இருக்கும். சின்னதில் பெருசாகவே கூட இருக்கலாம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது நான் மாற்றிக்கணுன்ற சில விஷயங்கள் இருக்கும்ல, அது எனக்கு சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அதை மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன்.